திருவள்ளூரில் மீஞ்சூர் அடுத்த கல்பாக்கம் நாடோடி பழங்குடியினர் வீடுகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. நாடோடி பழங்குடியினர் குடியிருப்பில் தண்ணீர் சூழ்ந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடையோரங்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்று அண்மை தகவலை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், சென்னை திருவள்ளூருக்கு நேற்றே சிவப்பு எச்சரிக்கை, இன்றும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது அது கனமழையாகவும் இருக்கிறது. மிக கனமழையாகவும் பெய்து வரக்கூடிய சூழலில் திருவள்ளூரில் மழை பாதிப்புகள் என்ன என்று பார்க்கிறோம். மீஞ்சூர் பகுதியில் உள்ள கடையோரங்களில் மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் கடையோரங்களில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பகுதி மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், திருவள்ளூர்ல எது போன்ற பாதிப்புகளை மழை ஏற்படுத்தி இருக்கிறது? தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். திலகவதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள சூழலில் பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் பொன்னேரியில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போல செங்குன்றத்தில் 18.5 சென்டிமீட்டர் மழையும், கும்மிடிப்பூண்டியில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. சோழவரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பலத்த மழை, கனமழை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற மழை பொழிவு பார்க்க முடிகிறது. பொன்னேரி சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று பெய்த மழை காரணமாக மீஞ்சூர் அடுத்த கல்பாக்கம் நரிக்குறவர் குடியிருப்பை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் தண்ணீர் சூழப்பட்டிருப்பதால் அவர்களுடைய அத்தியாவசிய பணிகள் முடங்கியிருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து வெளியே சென்று மீஞ்சூர் பகுதியில் உள்ள கடைகள் தஞ்சம் அடையக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் முழுவதுமாக, அதாவது கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த தண்ணீர் வீடுகளில் உள்ள தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதனால் அந்த பகுதியை விட்டு அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். காலையிலிருந்து உணவு இல்லை என்பது அவர்களுடைய பெரிய ஒரு புகாராக இருக்கிறது. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதெல்லாம் அதிகாரிகள் 2 நாட்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்தாகும். தொடர்ந்து இந்த பகுதிக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கடைகளில் கூட அந்த கடைகள் திறக்கப்படும் போது அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும் அவருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் ஊரக வளத்துறை அதிகாரிகள் கேட்டபோது அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படும், அதே போல தங்க வைப்பதற்கான அந்த வசதியை ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கும்மிடிப்பூண்டியில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்த காரணத்தால் தற்போது கும்மிடிப்பூண்டியில் கும்மிடிப்பூண்டி TNT சாலையில் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. அதாவது கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியிலிருந்து அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் இந்த தண்ணீர் கலந்திருப்பதால் தற்போது வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகிறார்கள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 10 நாட்களாக இந்த தண்ணீர் தேங்கியிருந்தது. தாமரை ஏரிக்கு செல்லக்கூடிய அதை தடுத்ததால் அந்த தண்ணீர் தேங்கி இருந்தது. அதிகாரிகள் நேற்று மாலை அதனை உடைத்து தாமரை ஏரியில் விட்டிருக்கிறார்கள். இந்த மழை நீரும் சேர்ந்து, அதே போல அந்த சிப்காட் கழிவு நீரும் சேர்ந்து தாமரை ஏரி நிரம்பி தற்போது கும்மிடிப்பூண்டி GNC சாலையில் அந்த கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதில் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லுடைய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதே போல இந்த மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் அதற்கு முன்பாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி துறையினர் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளூரில் மழை பாதிப்பு குறித்து பார்த்து வருகிறோம். கல்பாக்கம் நாடோடி பழங்குடியினருடைய குடியிருப்புகள் மொத்தமாக சேதமாக இருக்கின்றன. சிறு சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு தண்ணீரில் அவர்கள் அவதியுறும் காட்சிகளை பார்க்கிறோம். உணவுக்கு கூட தவித்து வருவதாக தகவலை பதிவு செய்திருக்கிறார் நமது செய்தியாளர் எழில். உங்களுக்கு நன்றி. இந்த பகுதியில் அரசு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல இடங்களில் உணவு விநியோகம் எல்லாம் செய்யப்படுகிறது. ஆனால் திருவள்ளூர் இது போன்ற புறநகர் பகுதிகளில் இன்னும் கவனம் தேவைப்படுகிறது என்பது இந்த செய்தியின் நோக்கமாக இருக்கும்.